ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு கைவிடார். பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து கையை பிடிச்சி முகத்தை பார்த்து, இப்போ தான் நிறைய பேருக்கு சிரிக்க முடியும்னே தெரியுது. பக்கத்தில் பார்த்து சிரிச்சு, ஐ திங்க் நோபடி இஸ் யுவர் எனிமி ஹியர். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப 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 நல்லவர். அவரை நம்ம இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருபோதும் கைவிடார், ரொம்ப ரொம்ப நல்லவர், இப்படி அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம லைஃப்பில் அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இந்த டங்குக்கு வந்து பவர்ஃபுல், இட் ஹஸ் காட் அ பவர். ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே என்ற பாடல எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் ஆராதிப்போம். கைகள் கொண்டு வந்தாங்க எல்லாம் கை தட்டுவோமா? எல்லாம் கை தட்ட முடிஞ்சவங்க எல்லாம் கை தட்டலாம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக, ஓ ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோமா? மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, Thank you, Lord. நல்லவரே, துணையாளரே, வாருமையா, வாருமையா, நல்லவரே, ஓ துணையாளரே. One more time. வாருமையா, அப்பா. Yes, Jesus. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. எல்லாரும் கரங்களை தட்ட முடிஞ்சவங்கெல்லாம் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அவர் சீனாய் மலையில மோசேக்கு தரிசனமானார்ல, அந்த மகிமையின் மேகம் இந்த காலை வேளையில இந்த சபையில ஒவ்வொருவர் யாரெல்லாம் வாருமையா என்று கூப்பிடுறீங்களோ அவங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை நிரப்ப போகிறார். ஆகவே உண்மையா அவரை பார்த்து சொல்லுவோம். செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி One more time. முச்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா, உண்மையா சொல்லுவோமா?
வாங்க ஆண்டவரே. We welcome you Holy Spirit. உண்மையான இதயத்தோடு உம்மை கூப்பிடுகிற யாவருக்குமே சமீபமாயிருக்கிறேனே. உங்களை உண்மையா நாங்க கூப்பிடுறோம். மகிமை மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமை மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. மேல் வீட்டு சீஷர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் எங்கெல்லாம் கூப்பிடுறோமா அங்கெல்லாம் அவர் இறங்கி வருவார். இந்த காலவேளை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ எல்லாரும் முழு இதயத்தோடு முழு சிந்தையோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களை நிரப்புங்க. வாருமையா. எல்லா நாவும் நாசியிலே சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்ற வசனத்தின்படி எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம். வாருமையா. வாருமையான். ஆக்சுவலா அவர் வந்துட்டார். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? வாங்க 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 வாங்கன்னு வந்த பிறகு சொல்லுவோம் இல்ல? சொல்வீங்களா இல்லையா? மாட்டீங்களா? வந்துட்டாங்கன்னா பார்த்து அமைதியா இருப்பீங்களா? இல்ல வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஆண்டவர் நம்ம பிரசன்ன நம்ம மத்தியிலே வந்துட்டார் அவர். ஆனா வந்தவரை நம்ம என்ன பண்றோம்? இன்னும் வாருமையா என்னுடைய எல்லா ஏரியாஸ் ஆஃப் மை லைஃபை ஃபில் பண்ணுங்க. நம்ம என்ன ஒரு சில நேரத்துல சிலதை கொடுத்துருவோம் அவர்கிட்ட. ஓகே நான் வந்து கெட்ட வார்த்தைகள் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு கொடுத்துருவோம். ஆனால் அந்த இருதயத்தில் கசப்பு இருக்கும், மன்னிக்க மாட்டோம் சிலர் இல்லை. அந்த ஏரியாவை மட்டும் தொடாதீங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே இது என்னோட ஸ்பேஸ். நிறைய பேர் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுனா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சொல்கிறது ஐ நீட் மை ஸ்பேஸ். நம்ம இன்னைக்கு காலைல ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே ஐ டோன்ட் வாண்ட் மை ஸ்பேஸ், ஃபில் ஆல் மை ஸ்பேஸ். எத்தனை பேர் சொல்கிறீங்க என்னோட ஸ்பேஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஹோலி ஸ்பிரிட் எடுத்துக்கோங்கன்னு யார் சொல்கிறாங்க? ஐ ரியலி வாண்ட் யுவர் ஹேண்ட். இல்லாட்டினா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே டேக் ஆல் தி ஸ்பேஸ் தட் யூ வாண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. யங் பாய்ஸ்லாம் சொல்ல முடியுமா? எஸ் ஐ எம் சீயிங் மெனி. எல்லாரும் பிஸியாக இருக்கிறீங்க. கேன் யூ டெல் மீ? எஸ் ஆலன் அண்ட் ஆல், கேன் யூ டெல் மீ தட் ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏசப்பான்னு இல்லை? ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக நம்முடைய நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அவர் விடவே மாட்டார் உங்களை. கடைசி வரைக்கும் அவரை வந்து நம்மளை இறுக பிடித்து கொள்வார். நாம் அவர் இறுக பிடிக்கிறோமோ இல்லையோ நம்ம வலது கருத்தை, அதை பைபிளை நான் வாசிக்கும் போதெல்லாம் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கபடியால் அவர் என் கரத்தை பிடித்து, நம்ம அவர் கரத்தை பிடிச்சிருக்கிறோம், அவர் நம்ம கரத்தை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் சொல்லுவோமா? முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தவர். அன்றைக்கு மோசேக்கு தரிசனமான ஆவியானவர் நமக்கு தரிசனம். அவர் எத்தனை பேர் சொல்றீங்க? ஓ ஹல்லேலூயா. வாருமையா. உங்க சத்தம் மட்டும். வாருமையா.
கரத்தை உயர்த்தி ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் எழுந்திருந்து முடிஞ்சவங்க எல்லாம் எழுந்திருந்து. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அக்கினி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓகே, 2 விதமான லைஃப் நம்ம வாழலாம். ஒன்று அனலாய், எல்லாவிட்டால் குளிராய். வேதத்தில் லவோதிக்கா சபைக்கு வாசிக்கிறோம், அனலாயாவது குளிராயாவது எல்லாட்டினா என் வாயிலிருந்து நான் வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டு சொல்கிறார். ஸோ வி ஹாவ் டு பி ஃபயர் ஃபார் த லார்ட். ஃபயராக இல்லாட்டினா என்ன அர்த்தம்? நம்ம ரொம்ப கோல்டாக இருக்கான்னு அர்த்தம் இல்லை? எத்தனை பேர் சொல்கிறோம் ஐ வாண்ட் டு பி ஃபயர் ஃபார் த லார்ட்? ஹalleluya ஹalleluya. அவர் இந்த லாஸ்ட் டேஸ், வி ஆர் இன் த லாஸ்ட் டேஸ். இந்த லாஸ்ட் டேஸில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஆண்டவரே உங்கள் வல்லமையால் நிரப்புங்க, உங்கள் அபிஷேகத்தெல்லாம் நினைப்புங்க, உங்களோட அசைவாடுதல் எனக்கு இருக்கட்டும், என்னை எல்லாத்தையும் நீங்கள் ஆட்கொண்டுருங்க அப்படின்னு இந்த ஆராதனை வேலையில் முழுவதுமாய் நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த ஆராதிக்கிறதுக்கு நம்ம முடியாதது 2 ரீசன் தான் இருக்கும். ஒன்று பாவம், இன்னொன்று பாரம். எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, பாவமான யாவற்றையும் விட்டு பாரமான யாவற்றையும் அவர் மேலே வச்சுட்டு நம்ம எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய பிரசனத்திற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. ஹalleluya, எஸ் ஹalleluya. ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். எல்லாரும் எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எல்லாரும் கரங்களை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரம். பரிசுத்தாவியானவரே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் உண்மையா சொல்லுவோமா? அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீதிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் ஒரு ஹஷிவலகதரோ பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 தூய ஆவியே பரிசுத்த ஆவியே ஆவியே
அந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே இருக்கிற இடம் நடுங்கும்படியாக இறங்கிய பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல அசைவாடுங்க ஆண்டவரே. ஓ அக்கினி ஜுவாலையே அசைவாடு ஓ மலகதரோ ரிமமலஹாலரோ கேரி தாச்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் இன்னொரு சொல்லுவோம், பின்னிட்டு பாராமல், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல். எல்லாரும் ஆக்ஷனோட சொல்லுவோமா? பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம். அவர் கரம் பிடித்தவர், ஒரு நாள் கரத்தை நழுவ விட மாட்டார், வலுவ விட மாட்டார். அவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 ஓ ஹசிமலபதரோரோ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியின் ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியின் ஜுவாலையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வெளில சொல்ல முடியும்? எனக்கு ஆவியானவரை ஞாபகப்படுத்துகிறார் மீண்டுமாக சொல்ல. அன்றைக்கு மேல் வீட்டறையிலே ஒருமனப்பட்டு, கண்டிஷன் என்னன்னா ஒருமனப்பட்டு எல்லாரும் கூடியிருந்தாங்க. ஒரே மனது. என்ன மனது அவங்களுக்கு இருந்தது? அவ்வளோ நாள் அவங்க கூட இருந்த இயேசுவானவர் அவரை விட்டு எடுத்துட்டாங்க. நம்ம தனியாக இருக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களோடு இருக்கிற தேற்ற வாழனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்ற ஒரு ஆவலோடு வாஞ்சையோடு ஒருமனப்பட்டு எல்லாரும் அந்த மேனல இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணா, அந்த இடம் அசையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார். அவர்கள் மேலே அக்கினி ஜுவாலையாக இறங்கினார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல எல்லாரும் நம்ம ஒருமனப்பட்டோம்னா நிச்சயம் இருக்கு. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை தலையில மாறிடுச்சுங்க. அது வரைக்கும் பயந்தாங்கோலியா இருந்தவங்க நீங்கள் துன்பப்படுத்தின இயேசு கிறிஸ்துன்னு தைரியமா பிரசங்கம் பண்ணாங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு பேதுரு பிறவி முடவனை எழுந்து நடக்க வைத்தார். அவர் பேதுரு நடந்து போகும்போது என்னன்னா, அவங்க அந்த ஷேடோ பட்டா போதுன்னு சொல்லிட்டு எல்லா வியாதியஸ்தர்களும் பல கிராமங்கள்ல இருந்து கொண்டு வந்து வச்சாங்களாம். வந்த எல்லாரும் சுகமானாங்கன்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனம் இந்த இடத்துல we need oneness. எத்தனை பேர் என் கூட ஒன்னஸா? எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த லாஸ்ட் இதை படிக்க போறோம். நம்ம ஒரு ஆக்ஷனோட படிக்க போறோம். என்னன்னா, கேரித் ஆற்று நீரில் வற்றி போனாலும், சிலர் நிறைய லைஃப் ட்ரையாக இருக்குல்ல, போரிங்காக இருக்குது, இல்லாட்டினா இட் இஸ் எம்டியாக இருக்குது, ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது, ட்ரையாக இருக்குது. ஸோ எந்த ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி எனக்கு உண்டு. நான் பின்னிட்டு பார்க்க, எல்லாரும் இந்த ஆக்ஷன் படம், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், அழைத்தவர் கரம். நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், யாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அவர் கரத்தை பிடிச்சதை விட அவர் உங்க கரத்தை பிடித்திருக்கிறார். நிச்சயம் அவர் வலுவ விட மாட்டார், நழுவ விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு மனதோடு பாட போறோம். ஆவியானவர் அளவில்லாமல் நம்ம மத்தியில ஊற்றப்பட போகிறார். யாரெல்லாம் கை தட்ட முடியுமோ? ஓ ஹாசிமன ஹசேல ரகதனா. Life is not going to be the same hereafter. This Sunday ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மைல் கல்லா மாற போகுது. ஆவியானோட அபிஷேகம் அளவில்லாமல். ஓ ஆவியே ஆவியே, சொல்லுவோமா? தூய ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, ஓ ஆவியே ஆவியே, தூய ஆவியே ஆவியே, தூய ஆவியே ஆவியே,
அப்பா ஒரு புது அபிஷேகம் ஆண்டவரே, புது அபிஷேகம். We need the refilling of the Holy Spirit this morning. Rehasemelako rihadira malako shelekaro அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக. உங்க இருதயத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பவர் ஆண்டவரே எனக்காக அல்ல, உம்முடைய ராஜ்யம் மேன்மைக்காக, உம்முடைய சத்தியத்திற்காக, அப்பா உம்முடைய சுவிசேஷத்திற்காக ஆண்டவரே ஆண்டவரே எல்லா விதமான ஜனங்களையும் பரலோகத்திற்கு நேராக வழி நடத்துவதற்கான வல்லமாப்பா. எனக்காக அல்ல ஆண்டவரே, எனக்காக அல்லப்பா. ஓ ஹசிபா லகா தீரரோ ரீமா மாமா லகோ சேகதரோ வல்லமையை மூலமா எங்களை நம்புங்கப்பா. நாங்க உமக்காக வாழுவோம் ஆண்டவரே, உமக்காக ஓடுவோம் ஆண்டவரே. ஓ ரஹஷி மலகதரா நரகத்திற்கு போகிறவர்களை திருப்பி பரலோகத்திற்கு நேராக we will populate the heaven Lord. ரிஹதிர மதனா வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக. Yes Lord, அபிஷேகம் அபிஷேகம். இந்த வல்லமை ஆண்டவரே எனக்கு அல்ல ஆண்டவரே, உம் நாம மகிமைக்கு வல்லமை, உம்முடைய ராஜ்யம் பிரஸ்தாபத்திற்கு தேசத்தை உமக்காக. ஓ சுவிசேஷத்திற்கு, ஓ அற்புத அடையாளங்களுக்காக உமக்காக எழும்பிட அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. Yes Lord, the last days we need miracles Lord. அரசங்கில் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. எல்லா கட்டுகளும், எல்லா சிறையிருப்புகளும், எல்லா சாபங்களும், எல்லா மூதாதையர்களின் சாபங்களும், ஓ அந்தகார சங்கிலிகள் அப்பா நான் முன்னேற முடியாதபடி, சுவிசேஷத்தை முழு பலத்தோடு சொல்ல முடியாதபடி கட்டு வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் அருகு போட்ட இயேசுவின் நாமத்தில் ஓ அந்தகார சங்கிலிகள் ஓ உச்சிடுமே உச்சிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு உச்சிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அப்பா நாங்க செல்லுகிற இடமெல்லாம், நாங்க வேலை பார்க்கிற இடங்கள் எல்லாம் எங்களை அனலா மாத்துங்க ஆண்டவரே. ஓ எங்களை அருகிலே வருகிறவர்கள் உம்மை கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ ஹசி மலகதரோ கோச்சே ஓ ஹசி மலகதரோ இவர்களுடைய தேவன் வேறே ஒருவர், இவருடைய தேவன் வல்லமையுள்ளவர்கள் என்று உணர்ந்து கொள்ளும்படியாக அப்பா எங்கள் அக்கினி ஜுவாலையாக மாற்றுங்க ஆண்டவரே. அசைவாடும் அனலாகும் எங்கள் ஓ ஹசி மலகதரோ ஓ அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலைய. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு ஓசையுள்ள கைத்தாளத்தோடு ஓ ஹசி மலகதரரகதலரோ ரீமா மாமா மலஹ சிவலகரகதரா ரீமா மாமா லஹ சிவலகதனா. ஓ அவர் சொல்லி இருக்கிறார்,
பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும் என்று. அதற்கு we need the power. ஓ ஹாசிமா லகாதீனா ஹாஷேமனா, ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஓ ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னம் இல்லாம நான் முன்னவரை போக மாட்டேன் ஆண்டவரே. மோசே சொல்லுகிறார், நீ போய் இதெல்லாம் செய்யுன்னு சொல்றீங்களா ஆண்டவரே, என் கூட நீங்க யார் அனுப்புறீங்கன்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஓ ஹாசிமா லகாதீனா மாலகாதனா, அவர் சமூகம் இருந்தால் போதும், அவருடைய பிரசன்னம் இருந்தா போதும். ஓ ஹாசிமா லஹாசிதன ஹோசே, மோசே ஒரு ஆளா போலங்க, அவர் சமூகத்தோடு சென்றார். ஓ ரஹாசிமலமா, எதுவும் செய்ய முடியாததை அவருடைய பிரசன்னம் செய்து முடிக்கும். எதுவும் செய்ய முடியாததை, மாற்ற முடியாத நபரை, ஓ ஹாசி, நீங்க பிரசனத்தினால நிரம்பி அவர் பக்கத்துல போய் நின்னீங்கன்னா அந்த மாற்றம் உண்டாகும். உங்க குடும்பத்துல ரட்சிக்க முடியாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. உங்க குடும்பத்தின் நபர்களை ரட்சிக்க முடியாதபடி என் தேவனின் கை குறுகி போனதில்லை. நீங்க பிரசனத்தினால நிரம்பி இருக்கும் பொழுது, பிரசனத்தினால செல்லும் பொழுது, செல்லுகிற இடமெல்லாம் வெளிச்சம் உண்டாயிருக்கும். செல்லுகிற இடமெல்லாம் வெளிச்சம் உண்டாயிருக்கும். ஓ செல்லுகிற இடமெல்லாம் நன்மை உண்டாயிருக்கும். செல்லுகிற இடமெல்லாம் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஓ ஹல்லேலூயா. ரிகதிரா மலகதரா, மோசேயை பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மோசே சொல்கிறார், ஆண்டவரே, உங்க சமூகம் வராவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்றார். இந்த காலவெல்ல கேட்ப, ஆண்டவரே, உங்க பிரசனத்தினால் நிறைஞ்சுதான் இந்த சபையை விட்டு நான் போவேப்பா. ரிகதிரா மலகதரா, நீங்க இல்லாம நான் இல்ல ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இல்லாம உயர்வு இல்ல ஆண்டவரே. ஓ நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால உயர்வு வராதுங்க. ஓ ஹாசி மலகா, அவர் பிரசன்னம் போதும், அவர் பிரசன்னம் போதும். உண்மையா ஆண்டவரே, உங்க சமூகம் எனக்கு போதும், உங்க பிரசன்னம் எனக்கு போதும். அப்படி சொல்றவங்க 2 கரங்களையும் உயர்த்திக்கோங்க. கரங்களை உயர்த்துவது என்னன்னா, என்ன அர்த்தம்னா, I surrender Lord, see my hands, I'm not holding anything, I'm not holding anything back from you. இங்க பாருங்க, என் கையை பிரிச்சு நான் காமிக்கிறேன். ஒரு போர்ல சரண்டராங்க சொல்லுவாங்க, என் கையில ஒண்ணும் இல்ல பாருங்க. 2 கையை உயர்த்த முடிஞ்சவங்களாம், உயர்த்த முடியலன்னா ஓகே, உயர்த்த முடிஞ்சவங்களாம். கரங்களை மாத்திரம் இல்ல, இருதயத்தையும் அவருக்கு நேராக உயர்த்தி, கண்களையும் அவருக்கு நேராக உயர்த்தி. ஓ ஹாசிமலகதரரகா, ஓ உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு, ஓ உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. சொல்லுவோமா, உங்க அன்னைக்கு மோசேக்கு அட்ரஸ் இல்லைங்க, ஆனா அவருடைய பிரசன்னம் ஒரு முகவரியை மோசேக்கு தந்தது. ஆடுகள் மேய்த்து கொண்டு ஒரு அட்ரஸும் இல்லாம இருந்தான். பெற்ற தாய் தகப்பனாலும் மறக்கப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை மறக்கல. அவரை உண்மையாய் அவர் தேடினதுனால
அவருடைய பிரசன்னத்துல பாடல்கள் பாடிக்கொண்டே இருந்ததுனால ஒரு நாள் ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்து ராஜாவாக உயர்த்தினார். ஓ, பெற்றோர்கள் செய்ய முடியாதுங்க, அவர் பிரசன்னம் செய்யுங்க. பெற்றோர்களால செய்ய முடியாது, அவர் பிரசன்னம் செய்யும். ஓ ரஹாஷிவலகதரரா ரீமமமலா, நீ மனிதர்கள் முகத்தை நோக்கி நோக்கி பார்த்தது போதும். ஆண்டோடைய பிரசன்னத்துல அமர்ந்தீங்கன்னா ஓ, நீங்க நினையாத உயரங்களுக்கு ஓ அதரரஹா ஷிகதரமா அவரை எடுத்து செல்ல அவருடைய பிரசன்னத்தினால முடியும். உங்க பிரசன்னந்தா நிப்பாட்ட மாட்டேன், உங்க பிரசன்னத்தை தேடுகிறத விட மாட்டேன். ஓ ரஹாஷி பலகதர ரஹாசே, உங்க பிரசன்னந்தா எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. சொல்லும் அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போக
வாழ்வதை பார்க்கலும் ஒரு நாள் உங்க பிரசன்னத்தில் இருப்பது மேலானது என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் தான் எனக்கு இங்க வேணும் ஆண்டவரே. ஓ ஹாசிமா லஹாதி, நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க. உங்க ஃபேமிலியில எத்தனையோ ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு பார்த்துட்டீங்க, எத்தனையோ விசிட்டிங் கார்டை கொடுத்து பார்த்துட்டீங்க, ஆனா எதுவுமே மூவ் ஆகல. Try his presence this morning. Decide to try his presence. உங்க பிசினஸா இருந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறத நீங்க ட்ரை பண்ணுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் அழைத்தது உண்மையானால், அவர் நியமித்திருக்கிறது உண்மையானால், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஓ ஹாசிமா லமாதானா ஹாசே, கோரேஸ் ராஜா ஒரு புறஜாதியானவர், ஆனால் ஆண்டவர் சொன்னார், பெயர் சொல்லி அழைத்தார். கரங்களை பிடித்து சொன்னார், நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட முடியாது. ஓ, ஒருவரும் பூட்டக்கூடாதவரை திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதவரை பிடி பூட்டுகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ ஹalleluya. வெண்கல தாட்பாட்களை உடைத்து, ஓ வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாட்பாட்களை உடைத்து, அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் உள்ள புதையல்களையும் கொண்டு வரும் அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னம், தேவனின் பிரசன்னம் போதுமே. தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். முழங்கால் படிக்கணும், முடிஞ்சா முழங்கால் படிக்கணும், உட்கார்ந்து கொள்ளலாம். Feel free in his presence. Lord, உங்க பிரசன்னம் போதும் அப்பா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்றீங்க, ஆண்டவரே நான் இன்னும் உம்மை அறியணும், இன்னும் நான் கிட்டி சேரணும். I mean, there is no way we can completely understand God. அவர் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி, ஆண்டவர் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி, எந்த பக்கம் எப்படி திருப்பி பார்த்தாலும் ஒரு நியூ ஃபேசட்டை நம்மளால பார்க்க முடியும், ஒரு புதிய காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ பெரியவர், அவ்வளோ ஆழமானவர், அதே சமயத்தில் நம்ம அருகிலே அவர் இருக்கிறவர், நம்ம உண்மையாய் நேசிக்கிறவரும். ஆமென். ஸோ எத்தனை பேர் சொல்றீங்க இந்த கால வேளையில், ஆண்டவரே நான் இன்னும் உம்மை அறியணும், இன்னும் நான் கிட்டி சேரணும், I want to go deeper. ஆமென். கணுக்கால் அளவு எனக்கு போதாது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் ஆழமாய் போக வேண்டும், இன்னும் உம்மை அறிய வேண்டும் சொல்றவங்க உங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆமென் ஹalleluya சொல்லுங்க. இன்னும் உம்மை அறியணுமே, ஓ இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும்
சேரணுமே பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. உம்முடைய வீட்டில் தேவனுடைய பிரசன்னத்தில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை தெரிந்து கொள்ளுகிற நம்ம பாக்கியவான்கள். ஆமென். அவர் எப்பொழுதும் நம்முடைய வாயில அவருடைய துதி எப்பொழுதுமே இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, 1000 நாட்களை பார்க்கும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. It is good because ஆண்டவருடைய பிரசன்னத்தில் amen, when you go into the presence of God, நீங்க போயிட்டு வெளியே வரும் பொழுது அதே நபராக வெளியே வரவே மாட்டாங்க யாருனாலும் சரி. amen. மோசே பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய போய் ஆண்டவரை முகமுகமாய் சந்திச்சுட்டு அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போயிட்டு வந்து அவருடைய முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம் இருந்தது. அவ்வளோ பெரிய பிரகாசம் யாரெல்லாம் பார்க்க முடியல. பழைய ஏற்பாட்டு மோசேக்கே அவ்வளோ பெரிய பிரகாசம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் நம்ம போய் பிரசன்னத்தை தேட வேணாம், அவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரு. ஆமென். அதை பார்க்கலும் ஆமென், அது அழிந்து போகிற, அது குறைந்து போகிற ஒரு பிரகாசமா இருந்தது. ஆனா இன்றைக்கு உங்க மேல என் மேல ஆண்டவர் அந்த அழியாத பிரகாசத்தை, குறையாத பிரகாசத்தை, பிரசன்னத்தை உங்கள் மேல, என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பதாக சொல்ல நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. நல்லா 2 கரங்களை ஊத்தி நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையில ஆமென் ஒரு 2 minutes நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த கால வேளையில ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் இன்னும் உம்மை அறியணும் அப்பா, இன்னும் நான் கிட்டி சேரணும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். Father, I surrender myself என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். Amen. Let us pray for 2 minutes. Hallelujah. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷை சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. Amen. Hallelujah. Rakraba shelemana lebrana hasotolo moro lebrana hasontoro sekeria tarama. அவருடைய பிரசன்னத்துல பதில் உண்டு பிரதர். அவருடைய பிரசன்னத்துல சுகம் உண்டு. அவருடைய பிரசன்னத்துல ஆமென், அவருடைய அபிஷேகத்துல இருக்கும் பொழுது நுகங்கள் முறியும். அவருடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு. ஆமென். அவருடைய பிரசன்னத்துல எல்லா மலைகளும் தடைகளும் மெழுகு போல உருகி போகும். ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. அவர் உங்களை பிரசன்னத்தால நிரப்புகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. ஆமென். உங்களை பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு நேரம். Come on. Pursue God this morning. Pursue God. Pursue His presence this morning. Lebrana hashantoromo. Lebrana hasentelemeni antaragadaria. Thank you Holy Spirit. We worship you. We worship you. We worship you. We worship you. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே, தாவீதை போல நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை தெரிந்து கொள்ளுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடுகிறோம். Without you we can do nothing. Amen. பலத்தினால பராக்கிரமத்தினால எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய ஆவினால் தான் ஆகும். உம்முடைய பிரசன்னம் தான் எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை ஸ்திரப்படுத்துகிறது. Amen. எங்களை நிற்க வைக்கிறது. We thank you for your divine presence in our midst. Hallelujah. ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தினால உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இந்த ஆராதனையில் எங்களோடு இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.